ஹாய் எல்லாரும், வணக்கம் லவ்லிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் நிம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம்டா, ஓகேவா? பிகாஸ் அவனுக்கு போடணுன்னு தோணுச்சு, அதனால். ஓகேயா? என்னன்னு தெரியல. ஜங்குக் சீக்கிரமாக வந்துடா. மிஸ் யூ ஸோ மச். அந்த அந்த பண்ணி பையனை எப்பவும் மிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னே தெரியாது. பட் நான் ஜேகே பயாஸ் கிடையாது, நான் தயாங் பயாஸு. ஆனால் ஏன்னே தெரியல, கொஞ்ச நாளாக பனி பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ யா, லவ் யூ ஸோ மச். சீக்கிரம் வந்துரு. இது எப்படியோ அந்த பையனுக்கு போய் சேராது, இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ஓகே லவ்லீஸ், நம்ம இப்போது குட்டி என்ஜோ பார்த்துட்டு ட்ரீம்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் அண்ட் ஜங்குக் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்குமே லவ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஸோ 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட். ஸோ நீங்களும் உங்கள் அண்ணனும் ஒரு 1 இயர் தான் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கும் ஜங்குக்கு நல்லா செட் ஆகிட்டான், ஃப்ரெண்டு வைப்பில் வருவான். ஸோ ஓகேடா, நம்ம மீதியெல்லாம் கதையில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு நைட்டு ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட வீட்டில் பரப்பரப்பாக வேலை போயிட்டுருக்கு. பிகாஸ் உங்கள் ரிலேட்டிவ் சைடில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ஃபங்க்ஷன்னாலே நல்லா ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஐயோ, எல்லாம் அப்படி பன்னு தெரியுதுங்க. நம்மளுக்கு தலை வலிக்குது. இவனுங்க எப்போ தான் வருவானுங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஏய், எவ்வளோ நேரண்டி எருமை மாடு, எவ்வளோ நேரத்தையும் தெரியுமா? தனியாக இருக்கவே அப்படி கடுப்பாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க அவளுங்கிட்ட. ஏய் நீ இல்லடி, ஏன்டி இப்படி ஏசுகிற? வெயிட் பண்ணு. ஏசுவாங்க, பின்ன லேட்டாக வரீங்க. நான் ரெடி ஆகி 4 ஹவராக ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கேன், எனக்கு கடுப்பாக இருக்காது? சே, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவகிட்ட கத்திட்ருக்கீங்க. ஸோ அவளுங்க திட்டலாம் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்காளுங்க. மயிறு மாதிரி திட்டுவா, முடிச்சு பாரு நல்லா. ஏய், நான் என்னை திட்டுறியா? சே சே, இல்லடி, நீவி நம்ம திட்டணும். இல்லடி, திட்டுவீங்கடி, திட்டுவீங்க, நல்லா காதல் எழுதாதான், எதாவது திட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு, ஏய் சுகா, எருமை மாடு, ஏய் நாடி நான் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வர அடித்து சாவடிச்சிடாத ப்ளீஸ்ண்ணா, எனக்கு ஒரே ஒரு மில்க் ஷேக் மட்டும் வாங்கி கொடுத்துறேன், எனக்கு பசிக்குது, இன்னும் டிஃபனும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, போட்டு தலைவலி உண்டாக்குறாங்க, ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு மில்க் ஷேக். ஏண்டி, எல்லாருக்கும் தலை வலிச்சா தைலம் தைச்சிட்டு படுப்பாங்கடி, நீ மில்க் ஷேக் கேட்குற? உன் ஆசை தங்கச்சில, உன் அழகு தங்கச்சில ஒரே ஒரு மில்க் ஷேக் போதும். ஸோ நான் தோ ஆலியா, அவ அக்னி, நிவி, நாங்கள் எல்லாரும் ஒரே ஜூஸை குடிச்சிட்டு தூங்கிடுவோம். மணி 8 ஆகுது, நாங்கள் ஓடி ஓடி வேலை செஞ்சிட்ருக்கோம். நல்லா குடிச்சிட்டு மாடு மாதிரி தூங்கின. திட்டாதடா ப்ளீஸ், எனக்காண்டி அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. சரி, அவனும் பாவை பார்த்து சரி போனால் போதுன்னு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்றான். ஸோ நீங்கள் எல்லோரும் குடிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் நேரம். ஸோ ஜங்குக் அந்த சைடு வருவான். ஏய் ஜங்குக், ஜங்குக், அது ஏய் என்னடி இது லுக்கு, காமெடியாக இருக்க? நான் காமெடியாக இருக்கேனா? ஏண்டா இதை பார்த்தா உனக்கு காமெடியாக தெரியுதா? அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே இருக்க ஷாலை லைட்டாக விளக்கிட்டு, நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸில் தான் ஜாக்கெட் போட்டிருப்பீங்க. ஸோ வயிறு லைட்டாக தெரியும், கீழே ஃபுல்லாக பெருசாக கவுனு பார்க்குறான், மேலேருந்து கீழே வரைக்கும். ஏய் மயிறு அப்படி சொல்லிட்டு ஷாலை போட்டு மூடுறான் மேலே. என்னடா திறந்து போட்டு நல்லா காட்டு, என்ன புருஷனுக்கு காட்டு தான் என்கிட்ட காட்டிட்டு பைத்தியக்காரி. சரி சரி, கோவப்படாத. இல்லை அவுட்ஃபிட் செக்கு, நல்லா செக் பண்ணு, தனியாக செக் பண்ணிக்கோடி, ஏன்டி முன்னாடி காட்டுறேன், அப்படி மண்டியில் கொட்டணும்னு வச்சுக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவங்கள கொட்ட வரானிங்க. ஓகே ஓகே ஓகே, கோவப்படாத சார், கோவப்படாதீங்க, சரி கோவப்படாதீங்க. ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி வர்றியா டேடி? ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம
ஞாயிறு கடையில் ஒரே ஒரு கறி தோசை மட்டும் சொல்கிறியா? என்னது கேட்கல? கறி தோசை எனக்காண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் வந்து பக்கத்தில் ஒரு ஆண்டி வராங்க, பா கறி தோசை தானே வாங்கி கொடுப்பா. ஐயோ மாமி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல மாமி, தோ வாங்கி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். எப்படி வளையிறான் பாரு அந்த ஆண்டிக்கிட்ட. ஆண்டியில் வரான் இவன், சி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து ஈவுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் அப்படி பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். தோ வெக்கமா இல்லை ஆண்டிக்கிட்ட வளையிற, ஏய் புடி அப்படி சொல்லிட்டு உங்களை தட்டி விட்டு அவன் ஓடி போயிடுறான். ஸோ வேலை பார்த்துட்ருக்கான் வீட்டில். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கும். ஸோ அந்த பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு. போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இவன் வேறு எங்கே போனால் தெரியல. இல்லை ஜேகேயை வச்சாச்சும் ஃபன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்களும் ஜேகேவை பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 to 7 years கிட்ட செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு 2 பேருக்குள்ளேயும். ஸோ அவன் வந்து அப்படியே அந்த சைடு வந்துட்டுருக்கான், உங்களை பார்த்துட்டான். ஐயோ இவளா கறி தோசை கேட்டாலே ஒன்றும் வேலைக்கே ஆகாது, இப்படிக்க திரும்ப ஜங்குக்கே அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புகிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டீங்க. டேய் மாடு நில்லுடா அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஓடி போகிறீங்க. அவன் அதுக்குள்ளே ஓடுறான். ஸோ நீங்களும் அப்படி ஓடுறீங்க. அவன் ஸ்பீடாக ஓடி போகும்போது ஒரு வெளியில் வந்துட்டா 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி சந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு திருப்பி சுற்றி அந்த சைடு சுற்றி திருப்பி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து நிற்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடு தான் பக்கத்தில். ஸோ நடுவில் மட்டும் சந்து இருக்கும். ஸோ அவன் ஆர்வத்தில் வெளியில் ஓடி வரும், நீங்கள் பிடிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே ஓட்டுறீங்க அவனுக்கு பின்னாடி. உங்களுக்கு அந்த கவுனை தூக்கிட்டு ஓடவும் முடியல. ஸோ ஓடி போயிட்டு நில்லடா டீ எருமை மாடு நில்லடா, ஐயோ மூச்சு வாங்குது, ஜங்குக் நில்லு ஐயோ போட்டு தாக்க இருக்கிறான் நெல்லடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கி நின்றுருக்கீங்க. அவன் அப்படியே நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ உங்களுக்கு ப்ரீத் ஆகுதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செஸ்ட்டை பார்க்குறான். ஜங்குக் அவனை பார்க்கக்கூடாதுடா, தப்பு. ஓ ஃப்ரெண்டு எங்கடா போகிற பொறுக்கி நில்ல அப்படி சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டே அவன் நெஞ்சு மேலே போய் கை வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவன் மேலே கை வச்சு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை மூச்சு ஆகுது, இனிமேல் எங்கே போகிறேன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஜஸ்ட்டு போட்டு அப்படி ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. வலிதுடி போவியா. ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணுறது தான். அவன்கிட்ட போனாலே அவனை அடிச்சுட்டு தான் உட்காருவீங்க அவன் பக்கத்தில். இல்லைனா அந்த இடம் பிடிச்சி செஸ்ட்டை பிடிச்சி அமுத்தி விட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஹேபிட் தான். பட் இன்றைக்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது அவனுக்கு, ஏன்னு தெரியல. ஐயோ இந்த மூச்சு இப்படி வாங்குது. இவன் எனக்கு கையெடு. இல்லை இரிய ஒரு நிமிஷம், கறி தோசை கேட்டல வாங்கி கொடுத்தியா? ஐயோ இவன் வேறு நிலமை புரியாமல் கையறி இருடா. ஐயோ என்னடி சோன்றது, கால் வலிக்குறான் பாருடா என்னன்ட்டு. பார்த்தா முள்ளு குத்திட்டுருக்கு காலில். இரு நான் எடுக்கிறேன். ஸோ அவன் கீழே இந்த ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்கள்ல சார், அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. நான் சிரிக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு நீட் அவுட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. அதை நினச்சி சிரிக்கிறீங்க. ஸோ அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் தூக்கி உங்கள் காலை அவனோட தைஸ் மேலே வச்சு ஸோ அந்த முள்ளை எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கொஞ்சம் தூக்கி வச்சுருப்பீங்களே கால். ஸோ இன்னொரு கால் கீழே தானே இருக்கும். அது உங்களுக்கு முட்டி வரைக்கும் அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லை. ஸோ அவன் அப்படியே உங்கள் காலை பார்க்குறான். ஐயோ எவ்வளோ வரவலன்னு இருக்கு. தொட்டுப்பாரு ஜங்குக்கு, தொட்டுப்பாரு. ஐயோ இல்லை நோ. ஸோ அவன் மூளை தொடக்கூடாதுன்னு சொல்லுது, மனசை தொடுன்னு சொல்லுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்கு அப்படி கிட்ட போய் தொட்டுப்பாரு. கொஞ்ச நேரம் அப்படியே தொட்டுப்பாடுறா. இல்லை தொடக்கூடாது, தப்பு. அவன் நம்ம ஃப்ரெண்டு, தப்பாக எதுவும் நினைக்காதராடே. லைட்டாக தொட்டு பாடுறா. சூப்பராக இருக்கும் வளன்னு. அப்படியே
அப்படி இருக்குதுல்ல. தொட்டு பாரு தொட்டலாமா? டீ சங்கு என்னாடி அந்த நான் இது போட சொன்னேன் போட்டு தானே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஆனால் வந்து உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அவனை குடிச்சிட்டு போடுறா என் காலில் என்ன இருக்குது பல இருக்கா நல்ல வெள்ளை தக்காளி மாதிரி அது தானே பார்த்துட்ருக்க. ஏய் உனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதாடி சி அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். ஏய் நெல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. பட் அவன் போயிடுறான். ஐயோ இனிமேல் முன்னாடி போகக்கூடாது என்ன ஒரு மாதிரி தோணுது நம்மளுக்கு. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ இப்படியே வந்து டேஸ் போகும். ஸோ ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு வீடெல்லாம் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஒன் டே நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் ஷவர் பண்ணிகிட்ருக்கீங்க. பா வெயிலாக அடிக்குது. ஐயோ சுத்தமாக முடியலையே. பாப்பா என்னை விட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக பச்சை தண்ணியில் இருப்பேன். அந்த மாதிரி எரியுது உடம்பெல்லாம். அப்படி சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் தடவிட்டு டவலோட வெளியே வரீங்க. இங்கே கீழே ஜங்குக்கு வந்திருப்பான். டேய் மச்சான் என்னடா டேய் என்ன திடீர்னு இப்பெல்லாம் சொல்கிறேன் என்னால் முடியாது போடா. டேய் நான் மச்சான் எனக்காக பண்ணி கொடுக்க மாட்டியா? ஸோ அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவன் திடீர்னு நான் இந்த மாதிரி கலிஃபோர்னியா போகிறேன், நீ வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து என் வீட்டில் இருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதனால தான் ஜங்குக்கு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். நாடா சுகா அதெல்லாம் முடியாது மச்சான் எனக்காக பண்ணு மச்சான் கொஞ்ச நாள். நாடா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கூட பண்ண மாட்டியா? அந்த கம்பெனியில் ஒன்றும் இல்லை நான் பேசுகிறேன். அந்த கம்பெனி நம்ம ஃப்ரெண்ட் கம்பெனி தான், பார்க்கு தானே, நான் பேசுகிறேன்டா, நீ அங்கே வேலை பார்க்க வேணாம் மச்சான், கொஞ்ச நாள் ப்ளீஸ் மச்சான் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. சரி ஓகேன்ட்டு அவனும் லாஸ்ட்டாக ஒத்துக்கிறான். சரி ஓகே மச்சான் இப்போவே தான் கிளம்புறேன், பத்திரமா பார்த்துக்கோ வீட்டில் எல்லோரையும் ஓகேவா? போயிட்டு ஒரே மாதம் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். ஸோ ஜங்குக்கும் போய் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுள்ள வரான். ஸோ காரில் தான் போயிருப்பான். ஸோ கார்லேயே போய் விட்டுட்டு வந்துடுறான். நல்லா தான் வீடு. அப்படி சொல்லிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கு. ஐயோ என்ன ஒரு மாதிரி இருக்கே. இவன்னா இனி வீட்டில் இருக்கா, மேலே எது சத்தம் ஏது அப்படி சொல்லிட்டு மேலே ஏறி வரான். ஏறி வந்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்துட்றான். முக்கால்வாசி பார்த்துட்டான், அவங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டான். ஸோ கீழே வாங்கிட்டு ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. ஸோ கீழே பார்க்கல, மேலே ஜஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டான். நீங்கள் சங்கு என்ன பண்ணுறேன்? அது அது தோ சும்மா இறையான்னு பார்க்க வந்தேன்டி. ஐயோ நீ 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 ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு கது சாத்திட்டு டக்குன்னு கீழே ஓடிடுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டே நான் தடா பார்த்தேன். ஐயோ அப்படி சொல்லிட்டு அவனுக்கு என்னமோ பண்ணுது, ஹைப் ஆகுது. டே ஐயோ வந்த அன்றைக்கி எப்படி பார்த்துட்டேன், ஒரு மாதம் குப்பை கொண்டு போகிறேடா இந்த வீட்டில். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பார்க்கக்கூடாதுலாம் பார்த்துட்டேன்னா ஃப்ரெண்டு தான், அவன் என்ன நினைப்பான்னு தெரியலையே. ஐயோ நான் பேசுறதுன்னு தெரியலையே. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிட்டுருக்கோம் பார்த்துட்டான் அப்படி சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன், பார்த்துட்டான் ஃபுல்லாக பார்த்துட்டான். ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்ச செருப்பால் அடிக்கும், அப்பாவுக்கு தெரிஞ்ச தொடப்பக்கட்டையில் அடிப்பார், அண்ணனுக்கு தெரிஞ்ச கொளுத்தி போட்டுரும். ஐயோ பயமாக இருக்கு. ஒயன் வெளியே போவாத, ஒயன் வெளியே மட்டும் போவாத அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே அழுதுட்ருக்கீங்க. ஸோ ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. பார்த்தா சோஃபாவில் ஜங்கு உட்காந்து ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான்.
அவனுக்கு வேறு எதுவுமே தாட் வரல. ஸோ அவன் ஜஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தான் இல்லையா, அது மட்டும் தான் அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஐயோ என்ன பண்ணேன் இப்போது? அன்னைக்கு பார்க்காதன்னு சொன்ன கேட்டியா, திருப்பி அதே மாதிரி பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். சே புரியுடா, நீ சரியான பொறுக்கி. நீங்கள் அப்படியே நைஸாக கிச்சன் உள்ள போகிறீங்க, அம்மா காஃபி கூட அப்படி சொல்கிறீங்க. என்னாடி இவ்வளோ லேட்டு கீழே வர்றதுக்கு? எப்படி இப்படி கண்ணனில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் உன்னை, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. அம்மா என்னம்மா பேசுகிற நீ? பின்ன என்ன, இதெல்லாம் ஜங்குக்கு அதில் விழுது. அவன் ஒரு மாதிரி வியோடாக கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்தா இது ஜங்குக்கு போய் கொடுத்துரு. அம்மா நீ கூட, உன் ஃப்ரெண்டு தானடி போ அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தோணுது, சரி ஃப்ரெண்டு தானே, தப்பால் எதுவும் நினச்சிருக்க மாட்டான், போய் கொடுப்போம். ஆனால் எப்படி நான் அவனை ஃபேஸ் பண்ணுவேன்? வெக்கமாக இருக்கே, ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படி போய் ஜங்குக் 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 டாடி கூப்பிட்டு காதில் விழல, நிச்சயமாக விழல. ஓ காஃபி காஃபி அப்படி சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ அவங்கள தெரியாமல் கை டச் ஆகிடுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, இருந்தாலும் நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே தப்பா எதுவும் நினைக்காத ஜங்குக், அவன் ஃப்ரெண்டு இந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு உட்காந்துடுறீங்க. ஸோ அவன் எதிர்க்க உட்காரல, கொஞ்சம் தள்ளி போய் வேறு சோஃபாவில் உட்காடுறீங்க. ஐயோ தப்பா எதுவும் நினச்சிருப்பானா ஜங்குக்? நான் எதுவும் தப்பாக நினைக்கல, நான் இந்த மாதிரிலாம் பார்க்கல, நான் ரொம்ப நல்ல பையன், நீ என் ஃப்ரெண்டுடி, நான் எப்படி ஒன்று ஜங்குக் இரு 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 இல்லை அது நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே ஓடி போயிடுறான். ஜங்குக் ஐயோ நம்ம தான் தப்பு, கதவை சாத்திட்டு பண்ணியிருக்கணும். அவன் வருவான், உனக்கு என்னன்னு தெரியும் வயன், தப்பாலாம் நினைக்காத, அவன் நல்ல பையன்தான். ஐயோ அப்போ கூட ஒரு மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவன் வெளியே போனால வண்டி எடுத்துகிட்டு, அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவன் தம்பி வேறு வேலையை கட்டுறான் பூப்போ. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீ வேற ஒரு பக்கம் அமுங்கி உள்ளே உட்காருடா, அவனை எந்திரிச்சு நின்றுறான். சரி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி பேசிட்டு திட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இப்படியே ஒரு 3 days போயிருக்கோம். நீங்களும் ஜங்குக்கும் சுத்தமாக பார்த்துக்கல, ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் இல்லையா அந்த விஷயம். ஸோ அவங்கள பார்த்தாலே அது 2 மட்டும் தான் ஞாபகம் வருது, வேறு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ அவளை பார்த்தாலே கண்ணு தான் தோணுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவான். பிகாஸ் அவனுக்கு அந்த இடம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது எந்த மாதிரி அது புரியல அவனுக்கு சுத்தமாக. ஸோ அது தப்புன்னு தெரியுது, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவளும் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி தாட் வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் சிவாவுக்கு லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறான். பிகாஸ் ஒரு மாதிரி பிட்ரை பண்ண மாதிரி தானே அது, தங்கச்சி கூட இருந்துட்டு தங்கச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப தப்பாகவும் தோணுது, பட் அவனால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஸோ வீட்டுக்கு வரான், கதவு தட்டுறான். ஸோ நீங்கள் பசிக்குதுன்னு கீழே வந்திருப்பீங்க, பார்த்தா கதவு தட்டுறோம். ஸோ நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் நான் குடிச்சிருக்கேன், நான் போய் படுத்துக்கிறேன், நீ போ. இல்லை வா கீழே விழுந்துட்டு போகிறேன், நான் நீ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. பார்த்து அப்படி சொல்லிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போகிறீங்க ஸ்டெப்ஸ் மேலே. பட் அவன் உங்கள் மேலே கை போட்டிருக்கான் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு கை இடுப்பில் வச்சுருக்கீங்க, அவன் கை அங்கன்னு படுது. ஸோ அவன் பேட் இன்டென்ஷனில் தான் வைக்கிறான், பட் நீங்கள் குடிச்சிருக்கான் இல்லையா, ஸோ அதனால் அப்படி இப்படி வைக்கிறான் போல் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சைலண்டாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. பார்த்து மெதுவா
ஏய் வேணாண்டி, நான் குடிச்சிருக்கேன் ரொம்ப. நீ போ, நான் தூங்குறேன். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ சங்கோ வா, என்ன நீ லூஸ் மாதிரி வா அப்படி சொல்லிட்டு ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறீங்க. ஸோ படுத்த ஃபோர்ஸில் நீங்களும் போய் அவன் மேலே விழுந்துடுறீங்க. ஏய் சங்கோ, எந்திரடி எந்திர அப்படி சொல்லிட்டு உங்களை எந்திரிக்க சொல்லிட்டு அவன் பிடிச்சி உங்கள் முதுகு தடவிட்டுருக்கான். சங்கோ என்ன பண்ணுறான்? சங்கோ அவனுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது நீங்கள் மோன் பண்ணுறது. ஸோ அப்படியே உங்களை படுக்க போட்டு உங்கள் மேலே வந்து உட்காந்துடுறான். சங்கு சங்கு என்ன பண்ணுற? நகர் அவன் அப்படியே உங்கள் லிப் கிட்ட வரான். என்ன சத்தியமாக சொல்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அன்னைக்கு ஒன்று பார்த்தல, அப்போலேருந்தே ஒரு மாதிரி ரெடி. கையை ரெடி பண்ணுறேன்னு இன்னும் பண்ணுறேன், ஆனால் தெரியல. ஒரு மாதிரி 2-3 நாள் டிஸ்டர்ப்டாக இருக்கு. ஒரே எது பார்த்தாலும் அந்த இடம் தான் ஞாபகம் வருது. அதுக்கு என்ன கேட்டாலும் நினைக்காத, நான் இப்போவே சொல்கிறேன். நான் சுகாக லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் வீட்டில் இல்லாத நேரம் வந்து உடனே இந்த மாதிரி எதனா பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், வசிக்க முடியாது. அது வெறும் வசிக்கும், வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஒன்று புரியும் ரொம்ப. அது என்ன தெரியல, இந்த 1 மாதமாக போட்டு ஒரு மாதிரி பண்ணுறேன். என்ன பேசுடி, எதனா பேசு. கையாடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. பிகாஸ் அவனோட 2 ஃபிங்கரால் உங்கள் உதட்ட அப்படி ஒரு மாதிரி பிடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறான். அதனால உங்களால் பேச முடியல. கையாடு ப்ளீஸ். லிப் புரியலடி, லிப்பு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவன் பேசும்போதே உங்கள் லிப்பு அவன் லிப்பு டச் ஆகுது. அந்த அளவுக்கு தான் கிட்ட இருக்கான். சங்கு அது பேசாதடி, நான் மட்டும் பேசுகிறேன்னு நீயும் பேசுனா உன் லிப்பு என் லிப்பில் டச் ஆகுதில்ல. ஒன்று எதனா பண்ண சொல்லி கேட்குதுடி. நானே பேசிக்கிறேன். அது வேணும். அப்படி சொல்லிட்டு செம்மையாக மூன் பண்ணுறீங்க. பிகாஸ் வந்து உங்களோட நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அவன். உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. சங்குக்கா புது ப்ளீஸ், சங்குக்கா ப்ளீஸ் கையெடு ப்ளீஸ். முடியல, ஒரு மாதிரி பண்ணுறடி, என்ன பண்ணுறேன்னு தெரியலடி. ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. எந்திரிச்சு போ போ போ, எந்திரி அப்படி சொல்லிட்டு கத்துறோம். ஸோ நீங்களே எந்திரிச்சிடுறீங்க. போ, வெளியே போ போ, நீங்கள் எதனா பண்ணிடுவேண்டி போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறான்.
ஸோ நீங்களும் வெளியே வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கலை, ஃபீவர் வர மாதிரி ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் இது உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அது மாதிரி. ஸோ அதனால் உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீவர் வருது, அப்படியே ஒரு மாதிரி சூடாக்குறீங்க உடம்பெல்லாம். ஐயோ என்ன இப்படி பண்ணது உடம்பு போட்டு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும், புதுசாக இருக்குது அந்த ஃபீலிங். ஸோ உங்களுக்கு வேணும்னு தோணுது. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 days போகுது. நீங்கள் ஜங்கு உங்களை 2 பேருமே பார்த்துக்கல. ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறீங்க 2 பேருமே. ஸோ ஒன் டே நம்ம ஜங்குக் வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு உங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருப்பான். நம்ம ஜங்குக்கோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட், அதனால் போயிருப்பீங்க. ஸோ ஜங்குக் எங்கே வைக்கணும், ஒரு வேலை நான் அன்றைக்கி பண்ணதுலேருந்து கூச்சிட்டு வரலையா? ஸோ ஜங்குக், ஹே நிலாமா இங்கே வாயேன். சொல்லுண்ணா. நிலா வாயன்னு பார்த்தியா? இல்லைண்ணா நான் பார்க்கல, அவங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்தா ஜங்குக்கா நைட்டை ஓடி வந்து சொல்கிறியா? ஓகேண்ணா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா ஓடி போயிடுது. ஸோ ஒரு ஆஃப்டர் 20 minutes அந்த பாப்பா திருப்பி ஓடி வருது. அண்ணா அண்ணா என்னக்கா வந்துட்டாங்க, அங்கே இருக்காங்க. ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சாக்லேட் வேணும்ண்ணா. சிமன் சிமன் நாடா இதோ நிலா பாப்பாவுக்கு சாக்லேட் எடுத்து கொடுப்போ. போ சிமின் அண்ணாக்கிட்ட போ, எடுத்து கொடுப்பாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே போ. ஸோ உங்ககிட்ட நேராக வரான். நீங்கள் அழகாக ரெடியாகி வந்திருக்கீங்க, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்லாம் நடக்குது. ஸோ அவங்க பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். அண்ணா இங்கே வாயேன். நாமா இங்கே வா, ஸ்டேஜுக்கு வா, ஸ்டேஜுக்கு வாரா, ஸ்டேஜுக்கு வா. எதுக்கு நான் ஸ்டேஜுக்கு? எதனா எங்களை பற்றி பேசு, உன்னை பற்றி நாடி பேசுறது. நான் வாண்ணா வந்து ஃபஸ்ட்டு நில்லுண்ணா. ஸோ அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. ஸோ ஜங்குக்கும் மெதுவாக போய் நிற்கிறான். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ என் தங்கச்சி, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லில்லி. ஸோ என்னோட தேவதை, என் அழகி, என் அம்மா, எல்லாமே தான். அம்மாவுக்கு அப்புறம் இவன். எனக்கு எங்கள் அப்பானா அது சுகா தான். ஸோ அப்பா அம்மா இல்லாத குறைய என் தங்கச்சியும் சுகாவும் எப்போவுமே தீர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. நான் நினச்சேன் என் தங்கச்சி சுகா தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜேம்ஸ், ஸோ என் தங்கச்சி வீட்டுக்கார் ஐ திங்க் ரொம்ப நல்ல மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்கல, பிகாஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. ஸோ நானாக பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்க்க மாட்டேன். சுகா பார்த்து கொடுத்தேன் என் தங்கச்சிக்காண்டி. நான் கேட்டேன், சி டே அவள் என் தங்கச்சி மாதிரிடா, வேறு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடு அந்த மாதிரி, அவள் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா சுகாவை பற்றி. ஸோ நீங்கள் கீழே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க அதை. ஆக்சுவலி உங்களுக்கு கண்ணு கலங்குது. ஸோ அவனுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அவனோட தங்கச்சியை அவன் தங்கச்சி மாதிரி பார்க்குறான். பட் சுகாவோட தங்கச்சியை நான் தங்கச்சியாக பார்க்கலையே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம்லாம் போகுது, பேசுகிறான். சுகாவோ வீடியோ காலில் வந்திருப்பான். ஸோ நல்லா ஜாலியாக பேசிட்டு ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். டே மச்சான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுறா, ஒரு பாட்டு மட்டும் ப்ளீஸ் 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 டே நல்லா பாடுறா டே தாயவங்க வானண்டா டே ப்ளீஸ் மச்சான் மச்சான் ஒரே ஒரு பாட்டு மச்சான், ஒரே ஒரு பாட்டு பாடுறா ப்ளீஸ்டா. ஸோ ஜங்கு கையில் மைக் கொடுக்குறாங்க. மஞ்சள் வெயில் நீ, மின்னல் ஒளி நீ, உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் தீ.
என்னடி ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோவப்பட்டதென்னடி தேவதை வாழ்வது வீடில்ல கோயில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உன் அழகை பாட கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன் உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே என் நெஞ்சம் திண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன உன்னாலே பல ஞாபகம் என்னுள்ளே வந்தாடுதே என் நெஞ்சம் திண்டாடுதே டே மச்சம் போதும்டா டே வேணாண்டா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஓடி வந்து நில்லு சங்குக்கு நான் வீட்டுக்கு போகணும். இல்லடி இங்கே பாரு பேச மாட்டேன் என்கிட்ட பாருடி பேச மாட்டியா சங்கு வீட்டுக்கு இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஸ்பீடாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வெளியில் தான் இந்த கார்டன் ஏரியா இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் என்கேஜ்மெண்ட் இருந்தனால வீட்டு உள்ள யாரும் இல்லை. ஸோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். சங்கு வீடு சங்கு வாடி உள்ள இங்கே வா உட்கார் அடி பேச மாட்டியாடி சங்குக்கு நான் வீட்டுக்கு போகணும் டைம் ஆகுது ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு எந்திக்கிறீங்க. இல்லை பார்வாயன் நான் பண்ண தப்பு தான்டி தப்பு தான். சுகா என் தங்கச்சி அவன் தங்கச்சியை பார்த்த மாதிரி அவனோட தங்கச்சினால் தங்கச்சி பார்க்க முடியலடி. நீதாண்டி இதாண்டி எனக்கு எல்லாம் என்னன்னு தெரியலடி. அது ஒரு மாதமாக ஒன்று தப்பாகவே பார்க்க தோணுது, தப்பாக எதனா பண்ணணுன்னு தோணுது, தப்பாக பேச தோணுது, இங்கே அவங்க கை வைக்கணும்னு தோணுது. நான் பண்ணிட்டோம். அது செக்கு அது நான் வீட்டுக்கு ப்ளீஸ் ஓயன் புரிஞ்சுக்கோ. இப்போ என்கிட்ட பேசவே மாட்டியா கோமாரியா? ஆமாம் நான் போகணும். டாடி அவ்வளோதானா சங்கு என்ன இருக்கு நமக்குள்ள ஒரு அவ்வளோதான். இல்லை புது வேணாம். பேச மாட்டாடி. ப்ளீஸ் தள்ள பேச மாட்டேன் தானே அப்படி தானே அப்படி சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி கிஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வேகமாக ரிமூவ் பண்ணுறான். ஸோ அதே தான் அவனும். ஸோ வெறும் மேலே இருக்கிறது மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ கீழே நீங்கள் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க, ரொம்ப ஷார்ட் கவுன் மாதிரி தான் போட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த கவுன் ஸ்லீவ் மட்டும் லைட்டாக இறக்கி விட்டுட்டு அவங்க ஜஸ்ட் கீழே வரைக்கும். ஸோ கீழே அப்படி கவுன் இருக்கும். என்ன பண்ணுற சங்கு ப்ளீஸ். ஸோ அவங்க ஜஸ்ட்டு அங்கே இங்கேன்னு சக் பண்ணிகிட்ருக்கான். வலிக்குது சங்கு ப்ளீஸ். சங்குக்கு என்ன பண்ணுற நீ ரைடு ப்ளீஸ். பையன் கம்மியா இதே மேலே முடியாது.
விடு என்ன. ஏய் பேச மாட்டியாடி? மாட்டேன். அப்புறம் தீர்த்துக்கலாம். கம்முன்னு இருக்கேன். விட விட முடியாதுடி. என்ன பண்ணிக்கோ. ஜங்குக்கா வலிக்குது. ஸோ உங்களை அப்படி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிக்கிட்டே இன்செக்ட் பண்ணிட்டான். ஜங்குக்கா வலிக்குது. ஜங்குக்கா வேணாம் போதும். வலிக்குது ப்ளீஸ். ஸோ அப்படியே வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ப்ளஷர் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா 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 எப்படி தாண்டி ப்ளீஸ் ஜங்குக்கா ப்ளீஸ். கத்துடி கத்து ஜங்குக்கா. நல்லா ரெடி அப்படின்னு கூப்பிடும்போது நல்லா இருக்கு. ப்ளீஸ் போதும் போதும். ஏன்னு சொல்கிறேன் போதும் ஏன் சொல்கிறேன். வீடா பண்ண என்ன நடி பார்க்குறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன் பார்க்குறியா? அப்படிலாம் இல்லையே. என்கிட்ட பேச மாட்டியா? பேசுவியா? பேச பேச மாட்டியா? ப்ளீஸ் போதும். ஒரு மாதிரி இருக்கு. போதுமா வேணுமாடி? இல்லையே. உன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கே. இல்லை அப்போ போதும் அப்படி தானே? போதும் 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 போதும். நான் பொறுக்கி போதும். லவ் யூடி பொண்ணாட்டி. ஸோ இந்த வேர்ட் கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொன்ன? பொண்டாட்டி. நீ பொண்டாட்டி தானே? எது நீ அழுவுற? தெரியல. ஸோ அப்படி சொல்லிட்டு அவனை கீழே உட்கார வச்சு நீங்கள் அவனோட தைஸில் உட்காருறீங்க. ஸோ அப்படி இன்செட் பண்ணிட்டீங்க நீங்களே. ஸோ உட்காந்துட்டு அவன் ஃபேஸை அழுதுகிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பொண்டாட்டில பொண்டாட்டியா? ஆமாண்டி. இப்போ எதுக்கு அழுகுற? தெரியல ஜங்குக்கா. I love you so much. எதுடி அழுகுற? ஒரு பயம். அண்ணன் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணுமா? எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் டி. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்டும் லவர் அவ்வளோதான். இருந்தாலும் பயமா இருக்கு. பயப்படாத. என் கண்ணை பாருடி. இதுக்கு அந்த மைண்டு போதும் உனக்கு. வலிக்குது. என் கண்ணை பாருன்னு.
அப்படியே வேறேன்னு சொன்னாலும் நான் அவனை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன். மெதுவா. ஏன்னா நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். புரிஞ்சுதா? புரிந்தாடி? புரியுது? எப்படி புரியுது? நல்லா புரியுதா? புரியுது சமுகா? புரியுதுல்ல? புரியுது? 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 Love you, dear. Love you too. Love you, dear. Love you too. I love you, dear. Love you too, சமுகா. போதும். வலிக்குது. போதும். Love you சொல்லு. Love you. சொல்லுடி. Love you சமுகா. சமுகா. அப்படி சொல்லிட்டு ஓவராக மூன் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேடா, தி எண்ட். என்ன கர்மம் பண்ணி வச்சுக்கன்னு தெரியல. சரி கர்மெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது குட்டியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாலாம் போடணுன்னு தோணுச்சு. அவன் வைப்பு செட் ஆகணும்னு தோணுச்சு. ஸோ அவன் வைப்பை ஃபீல் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேடா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தயவோட மினி சீரீஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, until I buy from your name, நீங்கள் பார்த்துட்ருக்கோம் ட்ரீம்ஸ் வில் சம் கிங்ஸ். டாடா, பை பை, லவ் யூ.